எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் புட்டு அவிக்கிறது எப்படி என்று சொல்ல போகிறேன். சரியான இலகுவான முறை புட்டு அவிக்கிறது. 15 நிமிஷத்தில் அல்வல் முடிஞ்சிடும். இப்போ தேங்காய் உடைச்சி தேங்காய் திருவுறன். இந்த தேங்காய் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. சில வேளை நல்லதாக இருக்கும், சில வேளை நல்லமில்லை. இது நல்லா வந்துட்டு. அப்போ நான் இப்போ 1.5 சுண்டு, இந்த சுண்டில் இந்த கப்பில் 1.5 சுண்டு அரிசிமா, சரியா? தனி அரிசிமா மட்டும். அதுக்குள்ள அளவாக உப்பு போடுறேன். இது ஊர்லேருந்து எங்கள்கிட்ட சித்தி செய்த அந்த அரிசிமா பருத்தித்துறையிலேருந்து நல்ல அரிசிமா. அதுக்குள்ளே நல்ல கொதி தண்ணி விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை விடணும். எனக்கு அந்த புட்டு நல்ல இதாக இருக்கணும். இப்போ தண்ணியை முதல் எனக்கு ஒரு அளவு தெரிஞ்சபடியாக நான் அந்த அளவுக்கு விட்டுருக்கிறேன். நீங்களும் இப்படி விட்டு பாருங்க. நல்ல அரிசிமாண்டா தண்ணியை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். சரியில்லாத அரிசிமாண்டா புசுக்கன்னு அந்த இதாக வந்துடும், சரியா? இப்போ காணாது தண்ணி. இப்போ இன்னும் ஒருக்கா இன்னும் கொதிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுக்குள்ளே விடுறேன் பாருங்கோ. விட்டுட்டு அதே பெண்டி போட்டு கலக்கி போட்டு இப்போ இப்படி அமர்த்தி பார்க்க இப்படி இருக்கணும். நல்லா களியாமல் இருக்கக்கூடாது, நல்லா மாவாமல் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த சுண்டு இருக்குது தானே, இப்போ அதுக்கு முதல் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கணும் புட்டு பானைக்குள்ள. அப்போ தான் எல்லாம் கெதியை தண்டு முடிக்கலாம். இப்போ அந்த சுண்டுண்ட பின்பக்கம் இருக்குது தானே, அதை அப்படி பின்பக்கம் அப்படி நான் அமர்த்தினேன். நான் இந்த சில்வர் கப்பு நான் ஊர்லேருந்து கொழும்பில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை அரைவாசி எடுத்து புட்டுப்பானை மூடிக்குள்ளே வைக்கிறேன். நான் இந்த கணக்க பாத்திரம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அரைவாசி எடுத்து வச்சுட்டு அரைவாசியை கொத்துறேன். அரைவாசியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அவிச்சா கெதியண்டு அவிஞ்சிடும். நிறைய அமர்த்தி வச்சா உருக்கமாக கன நேரம் செல்லும். இப்போ வேறங்கோ புட்டு வடிவாக கொத்தியாச்சு. கை படணும், அப்போ தான் அது டேஸ்ட். எங்களோட கை அம்மாண்ட கைன்னு சொல்லிடும். அது மாதிரி கைப்பட்டு சாப்பாடுகள் செய்யணும். இப்படி மணியாக இருக்கணும். நல்லா மாமாரியும் இருக்கக்கூடாது, நல்லா கொட்டையாக இருக்கக்கூடாது, நல்ல மணியாக இருக்கணும். இந்த தேங்காய் பூ இப்போ அதுக்குள்ளே கொத்தின மாவுக்குள்ளே போட போகிறேன். போட்டுட்டு இப்போ புட்டு அவிக்க போகிறோம். எல்லாருக்கும் புட்டு அவிக்க தெரியும், ஆனால் நான் இப்படி அவிக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போட்டுட்டு அவிஞ்சிட்டுது புட்டு, பார்த்தீங்களா? இப்போ நான் அதை வடிவாக எடுத்து நீத்துப்பட்டியால் இதுக்குள்ளே கொட்ட போகிறேன். அமர்த்தி விட்டால் உடைஞ்சிட்டு. இப்போ இப்படி உடைக்கிறது தானே அதை. இப்போ எல்லாம் இப்போ நான் முருங்கைக்காய், நெத்தலி, சின்ன நெத்தலி நலங்கடையில் வேண்டினதுனால் அது வேண்டி ஒரு குழம்பு வச்சு நான் முட்டை பொரிச்சேன். நான் எண்ணத்தோடு சாப்பிட்ற போகிறேன்னு நீங்கள் பாருங்கோ. முட்டை பொரிச்சாச்சு. இப்போ முருங்கைக்காயும் நெத்தலியும் போட்டு நல்லா உள்ளி மிளகாய் எல்லாம் குத்தி போட்டு ஒரு குழம்பு வச்சேன். நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அளவாக இப்போ வெக்க காலத்தில் உரைப்பு குறைவாக வைக்கணும். இந்த நெத்தலி இப்படி க்ளீன் பண்ணபடியே விற்கினோம். உடன் நெத்தலின்னு சொல்லிவினோம். ஆனால் நல்லா இருந்தது. இப்போ நல்ல இடித்த சம்பலும் இருக்குது, நல்ல அரிசிமா புட்டும் இருக்குது, அப்படி முட்டை பொரியலும் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் நான் சாப்பிட போகிறது இல்லை. நான் மாம்பழத்தோடு சாப்பிட போகிறேன். அன்றைக்கு எங்கே மாம்பழம் வாங்கினான்னு சொன்னானല്ലോ, அந்த மாம்பழம் பச்சையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மஞ்சளாக இருக்கும். இதுதான் மாம்பழம். இப்போ மாம்பழத்தை வடிவா தோலை சீவிட்டு பார்த்தீங்களா, வெட்டி போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கோ எப்படி இருக்குமெண்டு. நாங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட்டாலே எங்களோட ஆயுள் கூடுமா என்று சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், நல்ல டேஸ்ட்டாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், அவ்வளோந்தான். இப்போ இந்த அதுக்குள்ளே புட்டுக்குள்ளே மாம்பழத்தை போட்டு இப்போ காலமாக விடிய சரியா நேரம் 8:30 வேலைக்கு ஒழும்பி சமைச்சிட்டேன். இன்றைக்கு லீவு சமைச்சிட்டு இப்போ விடியப்புறம் ஊரில் சாப்பிட்ட மாதிரி இந்த ஊஞ்சலில் இருந்து வெளியால் இருந்து சாப்பிட போகிறேன். காலமாக நல்ல கணக்கான இதமான வெயில்.